30 நாட்கள் நடைபெறும் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா திருக்கால் நடுதலுடன் விமர்சையாக துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கோயிலில் அலங்கார பந்தல் அமைக்கும் பணி, தேர் சீரமைக்கும் பணி உள்பட பூர்வாங்க பணிகள் துவங்கியது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா சிகர நிகழ்ச்சிகளில் ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட திருத்தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். இத்தகைய திருவிழா 30 நாட்கள் நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறுகின்றது. இந்த திருவிழாவில் பூர்வாங்க பணிகள் தொடங்கும் விதமாக திருக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெறும். 2026ஆம் ஆண்டிற்கான ஆணி திருவிழா ஜூன் 28ஆம் தேதி துவங்குகின்றது. 30 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் தொடக்கமாக திருக்கால் நடுதல் வைபவம் கோவில் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. இதற்காக கோயில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்ட பின்னர் பந்தக்காலுக்கு புதிய வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பந்தக்காலுக்கு மகா தீபாரதனை நடத்தப்பட்டு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் வாசல் மண்டபத்தில் திருக்கால் நாட்டப்பட்டு திருவிழா பூர்வாங்க பணிகள் துவங்கியது. தொடர்ந்து அந்த பந்தக்காலுக்கு மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. நவதானிய பொருட்களை தூவி மகா தீபாரதனையும் நடத்தப்பட்டது. இதில் பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கால் நடுதலை தொடர்ந்து கோயில் வளாகத்தில் அலங்கார பந்தல் அமைக்கும் பணி, தேர் சீரமைக்கும் பணி, தேருக்கு தேவையான பொருட்கள் செய்யும் பணி போன்றவற்றை துவங்கினர். வரும் ஜூன் 2ஆம் தேதி விநாயகர் கொடியேற்றத்துடன் திருவிழாவானது துவங்குகின்றது.